ஸ்தோத்திரையா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆண்டவர் கடந்த 11 மாதங்கள் இந்த வருஷத்தில் நம்மை பாதுகாத்து பலவித இன்னல்கள் சூழ்நிலைகள் நிறைந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்தார். இந்த 12வது மாதத்திலும் கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவாராக. அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கர்த்தர் இந்த மாதத்திலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்தின் 31 நாட்களிலும் நம்மோடு இருந்து இந்த மாதத்தின் நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த காலை தியானத்துக்காக ஒரு வசனத்தை நினைப்பூட்டி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்வதை பார்க்கின்றோம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்கின்றோம். இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை 3ஆக பகுத்து உங்களோடு போதிக்க விரும்புகின்றேன். ஒருவேளை கேட்கலாம், யாக்கோபின் புத்திரருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தானே, இந்த வார்த்தை எனக்கு பொருந்துமா? இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நான் தகுதியா? இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் தரக்கூடுமா என்று கேட்கலாம். நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும்போது கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், In Jesus Christ there is no difference between Jews and Gentiles. கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அதே கலாத்தியர் 9:29 வாசிக்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாயிருந்தால், if you belong to Christ, then you are Abraham's seed. You are heirs to the blessings of all his promises. கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாகவும் எல்லா வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற நாம் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கின்றோம். ஆகையினாலே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களுக்கு
we are eligible, we are highest to the blessings of this prophecy of God. தேவனுடைய இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கு நாம் சுதந்திரவாளி. இந்த வாக்குத்தத்தத்திலே ஆண்டவர் 3 விதமான வாக்குத்தத்தங்களை சொல்லுகின்றார். அதற்கு ஏற்கனவே உங்களை தாயின் கற்பத்தில் இருந்தபோது எப்படி ஆதரித்தேனோ, எப்படி தாங்கினேனோ, அதே போல உங்கள் முதிர் வயதிலும் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கின்றோம். தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். தேவன் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் ஒரு கட்டளையோடு அல்லது ஒரு நிபந்தனையோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனை, அந்த கட்டளை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவிகொடுங்கள். லிசன் டு மீ. உங்கள் செவிகளை என் சத்தத்துக்கு சாயுங்கள், என் வார்த்தையை கேளுங்கள், என் வார்த்தையின்படி நடவுங்கள். இதுதான் இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவதற்கு, இந்த ஆசீர்வாதங்களுக்கு ஒரு நிபந்தனையாக, இந்த ஆசீர்வாதங்களை சொல்வதற்கு முன்பாக தேவன் ஒரு கட்டளையாக, ஒரு நிபந்தனையாக அதை கொடுப்பதை பார்க்கிறோம். Listening to his voice is so important. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்த ஆபிரகாமை தேவன் சொன்னது போல் ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாத சவுல் தேவனுடைய ராஜ்யம், அதாவது தேவன் கொடுத்த ஆளுகையையும் மேன்மையும் இழந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. மனிதனுடைய வார்த்தைக்கும் தன்னுடைய சுய சித்தத்திற்கும் அவன் செவி கொடுத்த போது தேவன் கொடுத்த அந்த கிங்ஷிப் அவன் கையில் இருந்து பறிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு பேசுவார், தேவனுடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படும். அதற்கு நாம் செவி கொடுத்து அதை நாம் கைக்கொள்வோம் என்றால் தேவன் சொன்ன இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது இந்த வசனத்தில் பார்க்கிறோம், in the past what did do God for us. கடந்த காலத்திலே நமக்கு என்ன செய்தார் என்றால், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஆண்டவர் சொல்றாரு, I have upholded you since you were conceived in your mother's womb. Also I have sustained you since you were born. நீங்கள் பிறந்ததிலிருந்து, தாயின் கற்பத்தில் இருந்தது முதல், தாயின் கற்பத்தில் இருந்து வெளிப்பட்டது முதல் உங்களை நான் ஆதரித்து வந்தேன். அன்பானவர்களே, தாயின் கற்பத்திலே நம்மை ஆதரித்தவர், தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு நம்மை ஆதரித்து பாதுகாத்து வருகிறவர் நம் ஆண்டவர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது 71ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே 71:6 சொல்லும்போது இந்த வசனத்தை வாசிக்கின்றேன்.
நான் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். By you I have been upholden up from the womb. என் தாயின் கற்பத்தில் உருவானது முதற்கொண்டு உம்மால் நான் ஆதரிக்கப்பட்டேன். 139 சங்கீதம் 13 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். You have covered me in my mother's womb. என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், என்னை கவர் பண்ணி என்னை உருவாக்கினீர் என்று சொல்லுகிறார். எப்படி தாயின் கற்பத்தில் இருந்தபோதே David was under the control or guardianship of God in his unborn stage. தாயின் கற்பத்தில் உருவான அந்த கருவாய் இருந்த காலகட்டத்திலேயே கர்த்தருடைய கண் அவனை கண்டது. கர்த்தர் அவனுடைய எல்லா அந்த சரீர அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைத்து அவனை ஆதரித்து முழுமையடையச் செய்து பிறக்கச் செய்தார். அப்படி எப்படி தாயின் கற்பத்தில் ஆதரித்தாரோ அதே போல உங்களை நான் ஆதரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆதரிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வசனத்திலே 3வது பகுதியாக பார்க்கும்போது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படியே எப்படி தாயின் கற்பத்தில் உங்களை ஆதரித்தேனோ அதே போல சைலண்டாக எப்படி உதவி செய்தனோ அதே போல உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக முதிர் வயதிலே அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்படுவதும் பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாயின் கற்பத்தில் தாங்கினது போல தாங்குவேன், உங்கள் நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். தாங்குவேன் மீன்ஸ் ஐ வில் கேரி யூ, உங்களை சுமப்பேன், ஐ வில் பேர் யூ. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல கர்த்தர் மோசேயை சுமந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை எல்லா நாட்களிலும் சுமந்து திரிவதில்லை. அதை ஃப்ளை பண்ண பயிற்றுவிக்கும் போது மாத்திரம்தான் சில வாரங்கள் சில நாட்கள், ஏனென்றால் கூட்டிலிருந்து அதை பறக்கச் செய்வதற்கு பயிற்சிகளை கொடுக்கும்போது செட்டைகள் மேல் எடுத்துக்கொண்டு அப்படியே ஆகாயத்தில் அந்த பயிற்சி கொடுக்கிற வாழ்நாளெல்லாம் ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து திரிவதில்லை. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல ஒரு தகப்பன் குழந்தையை வாழ்நாளெல்லாம் தன் ஷோல்டர் மேல் சுமந்து திரிவதில்லை. வீக்காக இருக்கக்கூடிய குழந்தை பருவத்திலே சுமப்பார். அதுபோல ஏசாயா தீர்க்கதரிசனம் 40:11 as a shepherd carries lamb in his bosom, மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டிகளை சுமப்பது போல ஒரு மேய்ப்பனும் சிறிய ஆட்டுக்குட்டிகள் வெயிலில் சோர்ந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி அவைகளை தூக்கி அணைத்து கொண்டு போவான். அதுவும் எப்பொழுதும் அல்ல, ஒரு பிராயம் வளருகிற வரைக்கும் அதை செய்வார்கள்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதிர் வயது வரைக்கும் உங்களை நான் தாங்குவேன். ஐ வில் கேரி யூ ஈவன் இன் யுவர் ஓல்ட் ஏஜ். உங்கள் முதிர் வயதிலும் உங்களை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் சொன்னது போல முதிர் வயதிலே அநேகர் கைவிடப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இளமையிலும் வாலிபத்திலும் முதிர் வயதிலும் நம்மை கைவிட மாட்டார். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, God will not cast off forever. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். முதிர் வயதிலும் உங்களை நான் தாங்குவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது பாருங்க, உங்களை ஏந்துவேன். இரண்டாவது சொல்லுகிறார், I will sustain you in your old age. உங்கள் முதிர் வயதிலும் உங்களை நான் ஆதரிப்பேன். சஸ்டைன் மீன்ஸ் ஆதரிப்பேன். ஆண்டவர் நம்மை ஆதரிப்பார். ஒரு குழந்தை கருவாய் இருக்கும்போது எப்படி ஆதரித்து உருவாக்கினாரோ அதே போல உங்கள் முதிர் வயதிலும் உங்களை நான் ஆதரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 41:10 வசனத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கின்றார், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன். I will uphold you with the right hand of my righteousness. ஆண்டவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆண்டவருடைய கரம் தாங்கும் கரம், நீதியின் கரம். அந்த கரத்தினாலே உங்களை நான் தாங்குவேன். எப்போ தாங்குவாராம்? முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாங்குவேன், மேலும் இனிமேலும் ஏந்துவேன். ஏந்துவேன் மீன்ஸ் ஐ வில் கேரி ஆன் யூ, கேரி யூ, உங்களை சுமப்பேன் என்ற கருத்தை சொல்லுகிறார். இறுதியாக ஐ வில் டெலிவர் யூ, ஐ வில் ரெஸ்கியூ, உங்களை நான் தப்புவிப்பேன். ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். எந்த தீங்குகள் நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் அவைகளுக்கு நம்மை விலக்கி காப்பார். சிங்கக்கவியிலே தானியேலை எப்படி சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தாரோ, சவுல் போட்ட எல்லா மரண கண்ணிகளுக்கும் தாவீதை எப்படி தப்புவித்தாரோ, அதுபோல தீங்குகள் இன்னல்கள் எந்த கோணங்களில் இருந்து வந்தாலும் இளமையிலும் முதுமையிலும் கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி விடுவிப்பார். தீங்குகள் வரலாம், சரீரத்திலோ சூழ்நிலையிலோ நாம் பல சூழ்நிலைகளை சந்திக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன், முதிர் வயதிலும் உன்னை விடுவிப்பேன். இந்த 3 வாக்கு தத்தங்களை ஆண்டவர் ஒரு கண்டிஷனோடு சொல்லுகிறார். லிசன் டு மை வாய்ஸ், தென் உங்களுக்கு தாயின் கற்பத்தில் நீங்கள் இருந்தபோது நீங்கள் அறியாத விதத்தில் எப்படி ஆதரித்து பாதுகாத்து உங்களை உருவாக்கினேனோ அதே போல முதிர் வயது வரைக்கும் நம் முற்பிதாக்களை பார்க்கும்போது மோசே, அப்ரகாம், யோசுவா இப்படிப்பட்டதான முற்பிதாக்கள், தாவீது ஆகியோர்களை பார்க்கிறோம். அவர்கள் முதிர் வயதிலும் கண்கள் மங்கலாகி போகவில்லை. காலேபு சொல்லுகிறார், 40 வயதில் இருந்த பலன் 80 வயதில் எனக்கு இருக்கிறது. முற்பிதாக்களுடைய அந்திய காலத்தை பார்க்கும்போது அவர்களை ஆண்டவர் இந்த வசனத்தின்படி முதிர் வயதில் அவர்களை தாங்கியிருக்கிறார், அவர்களை தப்புவித்திருக்கிறார்.
அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதே ஆண்டவர் நமக்கும் செய்வார், இந்த மாதத்திலும் செய்வார். இந்த மாதத்தில் தீங்குகள் எந்த கோணங்களில் வந்தாலும் நம்மை அவர் தப்புவிப்பார், விடுவிப்பார். ஆகினாலே இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். படிப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு God says, listen to me. என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து தொடர்ந்து ஒரு நாள் அல்ல, சில நாட்கள் அல்ல, தொடர்ந்து செவி கொடுக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சொன்னவர் நமக்கு தருவார். இந்த மாதத்தின் நாட்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவைகளை சந்திப்பாராக. சொன்ன தேவன் உங்களை ஆதரித்து ஆசீர்வதித்து வழி நடத்த ஜெபிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த கால வேளையில் இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், விடுவிப்பேன், சுமப்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறேன். முதிர் வயதிலும் தாயின் கற்பத்தில் தாங்கினது போல, ஆதரித்தது போல உங்களை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களை விடுதலையாக்குவேன் சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் செய்யும். இந்த மாதத்தின் நாட்களை ஆசீர்வதித்துக் கொடும். இந்த மாதத்தில் கிறிஸ்மஸ், புதிய ஆண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள், இவைகளின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரை மகிமைப்படுத்த இரக்கத்தையும் கிருபைகளையும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் யாவருக்கும் தந்திடும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த புதிய மாதத்தின் நாட்களை ஆசீர்வதித்துக் கொடும், விடுதலையாக்கும், பலப்படுத்தும். தேவ கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.